சேர வேண்டும் என்ற அடிப்படையில் ஒரு நல்ல ஒரு புரிந்துணர்வு ஏற்பட வேண்டும், ஒரு நல்லிணக்கம் ஒன்று ஏற்பட வேண்டும் என்பதற்காக இவ்வாறான ஒரு நிகழ்ச்சி திட்டம் ஒன்றை நம்முடைய அரசாங்கம் மேற்கொண்டு வருகின்றது. அவர்கள் எங்களுடைய சமூக கலாச்சார பொருளாதார ரீதியான விடயங்களை அறிந்து கொள்வதோடு ஹாய் ஹலோ மக்களே, வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் என்னத்தை முழுமையாக பார்க்க போகிறீங்கன்னா, இன்றைக்கு அதாவது 7ஆம் தேதி 11ஆம் மாதம் 2025 ஆகிய இன்று கொழும்பு மாவட்டத்திலிருந்து இளைஞர்கள் குழு ஒன்று, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 30 பேரை உள்ளடக்கிய இளைஞர் குழு ஒன்று நெடுந்தீவை தரிசிக்க வந்துக்கிறாங்க. இந்த இளைஞர் குழு வந்தோட நோக்கம் என்னென்னா, யூத் எக்ஸ்சேஞ்ச் என்ற இந்த ப்ரோக்ராமின், அதாவது தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்தால் நடைபெறுற இந்த ப்ரோக்ராமுக்கு ஒரு 6 நாட்களாக நெடுந்தீவில் அவர்கள் தங்கி நின்று நெடுந்தீவு இளைஞர்களுடன் அவர்கள் உறவாடி, இது ஒரு உறவு பாலமான இளைஞர்களுக்கு இடையிலான உறவு பால நிகழ்ச்சியாகத்தான் இதை ஒழுங்கமைச்சுக்கிறாங்க. இந்த நிகழ்ச்சியில் என்னென்ன விஷயங்கள் நடக்குது, அதுபோல் இந்த நிகழ்ச்சியில் எமது இளைஞர்களோட செயற்பாடு எப்படி இருக்குது, அதுபோல் அங்கிருந்து வந்த இளைஞர்கள் எவ்வாறான முறையில் இங்கே தங்களோட செயற்பாடுகளை மேற்கொண்டார்கள், 2 இளைஞர்களுக்கும் இடையிலான உறவு பாலமான சந்தோஷமான விடயங்களாக இருந்தாலும் சரி, துக்கமான விடயங்களாக இருந்தாலும் சரி, அல்லது இருவருக்கு இடையிலான மொழி உரையாடல்கள், இன்னும் பல விடயங்களை தான் இந்த வீடியோவில் நீங்கள் முழுமையாக பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோ இன்றைக்கு முதல் நாள் அவர்கள் இறங்கி அவர்கள் வந்தது தொடக்கம் அவர்களை அனைத்து வீடுகளுக்கும் அனுப்புவது வரையான இந்த வீடியோ தான் பதிவு செய்யப்படுது. இதுவரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பார்க்குறீங்கன்னா கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். தொடர்ந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ள முழுமையாக போகலாம். அனைவருக்கும் வணக்கம். யூத் எக்ஸ்சேஞ்ச் என்ற செயற்திட்டத்துக்கூடாக இலங்கை என்ற 5 மாவட்டங்களில் இருந்து சிங்கள இளைஞர்கள் எங்களுடைய தீவ வலய பகுதிக்கு வருகை தந்திருக்கின்றனர். அவர்களில் குறிப்பாக இன்றைக்கு நெடுந்தீவுக்கு ஒரு இளைஞர் குழு வருகை தந்திருக்கின்றனர். அவர்கள் எங்களுடைய சமூக கலாச்சார பொருளாதார ரீதியான விடயங்களை அறிந்து கொள்வதோடு எங்களோட ஒரு உறவு முறையை கட்டியெழுப்பதற்காக வந்திருக்கிறார்கள். அவர்கள் மிகவும் ஆவலோட இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கிறோம். அதே நேரம் எங்களுடைய கடந்த காலங்களில் 30 வருடமாக இந்த நாட்டில் யுத்தம் நிலவியது யாவரும் அறிந்தது. அதே நேரத்தில் ஒரு ஆரோக்கியமான சமூக நல்லிணக்கத்தை கட்டியெழுப்ப வேண்டிய தேவை எங்கள் அனைவருக்கும் இருக்கின்றது. எங்களுடைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தேசிய இன நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்கான ஒரு முயற்சியாக இந்த செயல்பாட்டை ஆரம்பிச்சிருக்கின்றோம். அது வெற்றிகரமாக போய்கொண்டிருக்கின்றது. நாளைக்கு இளைஞர் விவகார அமைச்சர் கூட யாழ்ப்பாணத்துக்கு வருகை தருகின்றார். எங்களுடைய இந்த செயல் திட்டம் சிறப்பாக முன்னெடுக்கப்படுகின்றது என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். வருகை தரும் இளைஞர்கள் குழு தற்போது குறிகட்டுவா நிறங்கு துறைமுகத்தில் மிகவும் சந்தோஷமாக குமுதனி படகில் ஏறி நெடுந்தீவுக்கான பயணத்தை ஆரம்பிக்கிறார். ගමනින් ගොඩක් බලාපොරොත්තුෙන් දවස් 6ක කාලයක් මේ දමිළ සහෝදරයොත් එක්ක ඉඳලා දෙමළ ඉගෙනගෙන අපි ඒගොල්ලවත් ගෙන්නගෙන හොඳ වැඩක් කරන්න බලාපොරොත්තු වෙනවා. අපි ආසයි මේගොල්ලොත් එක දවස් ගත කරලා දවස් 6 කාලේ කොහොම ගෙවේද කියලා බලා ගන්න. දවස් 6ට 25 දෙනෙක් එක්කන් ආවා. අපි 25 දෙනාම දමිළ සහෝදරවරුන්ගේ ගෙවල් වල නතර වෙලා අපි සහයෝගයෙන් ඉන්න තමයි බලාපොරොත්තු වෙන්නේ. මින්දලාවේ මේක දේශීය තරුණ හෝමාරු වැඩසටහන අපිට කොළඹ කට්ටියට තියෙන්නේ ඩෙල්ෆ් වල. දැන් අපි යාපනයට ඇවිල්ලා දිස්ත්‍රික් ලේකම් කාර්යාලයට ඇවිල්ලා දැන් බෝට් එකේ යන ගමන් ඉන්නේ ඩෙල්ෆ් වලට. தேசிய இளைஞர் சேவைகள் தென்பகுதிகளிலிருந்து, அதாவது இளைஞர்கள் 5 மாவட்ட இளைஞர்கள்
ஒரு நல்ல ஒரு புரிந்துணர்வு ஏற்பட வேண்டும், ஒரு நல்லிணக்கம் ஒன்று ஏற்பட வேண்டும் என்பதற்காக இவ்வாறான ஒரு நிகழ்ச்சி திட்டம் ஒன்றை நம்முடைய அரசாங்கம் மேற்கொண்டு வருகின்றது. அதனுடைய முதல் அங்கமாக பெரிய தென்பகுதி மற்றும் கிழக்கு பகுதி அனைத்திலும் ஆரம்பிக்கப்படுவதில் முதல் கட்டமாக இன்று ஒரு வைபவ ரீதியாக இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது. நெடுந்தீவு துறைமுகத்துக்கு அவர்களை வரவேற்பதற்காக நெடுந்தீவு இளைஞர் சேவை உத்தியோகத்தர், அதுபோல் நெடுந்தீவு இளைஞர் சம்மேளன தலைவர், ஏனைய உறுப்பினர்கள் நெடுந்தீவு துறைமுகத்தில் வந்து அவர்களை இன்முகத்தோட கைகளாக கொடுத்து வரவேற்றார்கள். இப்படியே இவர்களை வரவேற்று கொண்டு இவர்களுக்கென பிரத்யோகமாக ஒழுங்கு செய்யப்பட்ட பேருந்தில் வந்து இவர்கள் ஏற்றப்பட்டு நெடுந்தீவு பிரதேச செயலகத்தில் இறக்கப்பட்டார்கள். நெடுந்தீவு பிரதேச செயலகத்துக்கு முன்னால் விருந்தினர்களை மாலை அணிவித்து நெடுந்தீவுக்குரிய இளைஞர்கள் வந்து அவர்களை வரவேற்கிற காட்சியை தான் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டுக்கிறீங்க. உண்மையாகவே இது ஒரு உறவு பால நிகழ்ச்சின்னு தான் சொல்ல முடியும். எமது இளைஞர்களுக்கு அவர்களின் மொழி தெரியாது, அவர்களுக்கு எங்களின் மொழி தெரியாது. ஆனால் தங்களால் முடிந்தளவு மேனேஜ் பண்ணக்கூடிய அளவுக்கு இரு இளைஞர்களின் செயற்பாடுகளும் இதை பார்க்கும்போது இருந்தது. அப்படியே விருந்தினர்கள் பிரதேச செயலகத்தின் முன் நுழைவாயிலுக்கு வாரத்துக்கு முன்னுக்கு நுழைவாயிலில் வந்து அவர்களுக்கென தமிழர்களின் பாரம்பரிய பண்பாடான நெற்றியில் திலகமிட்டு அவர்களை வரவேற்கும் காட்சியை தான் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டுக்கிறீங்க. இந்த இளைஞர்களின் இந்த யூத் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராமின் முதல் நாள் நிகழ்வுகள்லாம் தற்போது உங்களுக்கு காட்சிப்படுத்தக்கூடிய மாதிரி இருக்குது. அதனைத் தொடர்ந்து அடுத்த பங்குகளுக்குமான அழைப்பின்பது கடற்படை தங்களுக்கு தளபதி அவர்கள். அதனைத் தொடர்ந்து மங்கள வழக்கில் நாங்கள் அழைத்திருப்பது போலீஸ் பொறுப்பதிகாரி அவர்கள். அதனைத் தொடர்ந்து மங்கள வழக்கில் நாங்கள் அழைத்திருப்பது இளைஞர்கள் உதவி பணிப்பாளர் கொழும்பு மாவட்டம். அதனைத் தொடர்ந்து நாங்கள் அழைத்திருப்பது மாவட்ட இளைஞர் சேவை அதிகாரி. அடுத்த பங்களில் நாங்கள் அழைத்திருப்பது இளைஞர் சேவை அதிகாரி கொழும்பு. அடுத்த பங்களில் நாங்கள் அழைத்திருப்பது பிரதேச இளைஞர் கழக சம்மேளன தலைவர் அவர்களை. அதனைத் தொடர்ந்து இளைஞர் சார்பில் யாருமே மங்கள வழக்கு நாங்கள் அழைத்திருக்கின்றோம். மங்கள வழக்கிற்கு வந்து அடுத்த மங்கள வழக்கில் நாங்கள் அழைத்திருப்பது
ஒற்றுமை நட்பு ஒத்துழைப்பு மற்றும் அபிவிருத்தி ஆகிய 4 விதமான சத்திய பிரமாணங்களுக்கும் கட்டுப்பட்டு நடப்போம் என உறுதியளிக்கின்றோம். සමගිය මිත්‍රත්වය සහයෝගය හා සංවර්ධනය යන සතරවිධ ප්‍රතිඥාවන්හි පිහිටා ක්‍රියා කරමු. நம்ம தங்கி இந்த பிரதேசத்துக்குரிய கலாச்சாரங்கள் மற்றவர்களோட நடமாடுதலை கற்றுக்கொண்டு திரும்புவதற்கு உங்கள் குடும்பம் அவர்களோடு ஒற்றுமையாக இருந்து சிறந்த வழியில் வந்து உங்கள் ஒரு பிள்ளைகளோட அவர்களை கவனித்து எமது பிரதேசத்தை பெருமைப்படுத்தி செல்ல கேட்டு என்னோட நிறைவேற்றுரையை நிறைவு செய்யும். இலங்கையினுடைய வேலணை மற்றும் காரைநகர் மற்றும் ஊராத்துறை போன்ற இடங்களிலும் ஒவ்வொரு மாவட்டங்களில் இருந்தும் இளைஞர் யுவதிகள் வருகை தந்திருக்கின்றனர். அத்தோடு இந்த இளைஞர்கள் இன்றைய தினம் வருகை தந்திருக்கின்றார்கள். இவர்கள் 4 நாட்களாக எம்மோடு கூடவே இருந்து நம்முடைய நெடுந்தீவு மக்களினுடைய கலாச்சாரங்களை தாங்களும் பழகிக்கொண்டு இந்த 4 நாட்களுமாக ஒவ்வொரு விதமான வேலைகளிலே அவர்கள் ஈடுபட இருக்கின்றனர். அந்த வகையிலே முதலில் நெடுந்தீவை பற்றிய ஆய்விலே ஈடுபடுவார்கள். அதே போல அடுத்த நாள் நெடுந்தீவுடைய கடற்கரை பகுதிகளை வந்து சுத்தம் செய்கிற பணிகளில் ஈடுபடுவார்கள். அதே போல நெடுந்தீவில் இருக்கின்ற கலாச்சார விளையாட்டு நிகழ்வுகளிலும் பங்கு பெற்றுவார்கள். அதே போல மரக்கன்றுகளை நடுதல் போன்ற பல்வேறு இந்த 4 நாட்களும் பல்வேறு விதமான வேலை திட்டங்களை அவர்கள் நம்மோடு கூடவே இருந்து செய்வதற்கு இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள். Can help us to build a good relationship among the youths. So this kind of relationship actually help for not only for our personal relationship, the well-being of our country also. So I know my mother, she was in Navlapitia for around 20 years. She lived in the Navlapitia, so she always tell me that is when their period she was in the Navlapitia, they all are get together and they live as a Sahodara Vage. So we have to keep that kind of relationship for our present youth also. So this kind of things actually remove the conflict and other misunderstanding among the community. So my sincere thanks to Assistant Director who find my village help to bring your youths to exchange your cultural norms with our families. So in Delft we have limited facilities. You know that many families here living under the poverty line. So when you're living with these families, you can't expect much facilities. They have some limited facilities in there. Please manage with the existing facilities. I think your Deputy Minister also coming Sunday. So we arrange several programs when you stay here. They arrange that sports events and cultural events, and I think the planting trees, and there is a Ramadan program also on Monday. That is, we arrange that one in a broad ideas. So please get together and participate and get the knowledge and other things. Thank you very much for invited me as a guest for this event, and thank you very much. அந்த வகையிலே இந்த ஆண்டும் இந்த மாதத்திலே இந்த நிகழ்வு இடம்பெறுவதற்கு நாங்கள் மகிழ்வடைகின்றோம். இந்த ஒன்றுதல் மூலம் எங்களுடைய இனங்களுக்கு இடையிலே ஒரு புரிந்துணர்வு, நல்ல மனப்பாங்கு மாற்றம் ஏற்பட்டு நாங்கள் ஒரு சகோதர இனங்களாக இந்த நாட்டிலே ஒற்றுமையாகவும் சந்தோஷமாகவும் மகிழ்வாகவும் எங்களுடைய ஒவ்வொருடைய பிரச்சனைகளை உணர்ந்து அவற்றை நாங்களே எங்களுக்குள் தீர்த்துக் கொள்கின்ற அந்த மனப்பக்குவத்தை அடைந்தவர்களாகவும் வாழ்வதற்கு இந்த ஒன்றுதல் நிச்சயமாக உதவி செய்யும்.
இங்கே கூறப்பட்டது போன்று எங்களுடைய நெடுந்தீவு கிராமமாக இருந்தாலும் நீங்கள் நகரத்திலிருந்து வந்திருந்தாலும் கூட இந்த கிராமப்புற வாழ்க்கையினுடைய கஷ்டங்கள் துன்பங்களை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு இது ஒரு நல்ல ஒரு வசதியாக அமையும். நான் நினைக்கிறேன் சில வேளைகளில் இந்த இளைஞர்கள் சில பேர் இந்த நாட்டுடைய தலைவர்களாக அமைச்சர்களாக வரக்கூடிய வாய்ப்புகள் கூட ஏற்படலாம். இந்த காலங்களில் நமது கிராமத்துக்கும் நல்ல வசதி வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த பரிமாற்றம் மூலம் உருவாகும். அந்த வகையிலே இந்த நல்ல நிகழ்வுக்கு எங்களை அழைத்து கௌரவித்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். You can experience how hardships these people are undergoing, especially in Delhi, because most of the things came from out of our mainland. Then they have to bear up what they have here. Then you have to live like them. There's a saying that if you are go to the Rome, you have to live like a Roman. So not only that, the Delft Island, particularly this Delft Island, has its own history, and learn that, get the experiences, and go with a smile. Thank you. ඒ වගේම ඒ ඔවුන්ගේ සිතන පතන ආකාරයට අපිත් හැඩගැහිලා මේ කාර්යභාරය කරගෙන යා යුතුයි. வந்திருக்கும் யுவதிகளுக்கு எந்த ஒரு பிரச்சனைகள் ஏற்படாமாறு நெடுந்தீவு மக்களுக்கு விளக்கம் கொடுக்கின்றோம். ඒකට අවශ්‍ය පරිම සහයෝගය ප්‍රාදේශීය ලේකම්තුමා, සභාපතිතුමා, එතකොට අපේ නාවික හමුදාව, පොලිසිය ඒ අවශ්‍ය සහායක 100%ක්ම ඔබතුමාලාට ලබා දීමට කටයුතු කරනවා. வந்திருக்கும் யுவதிகளுக்கு சகல சாப்பாடுகள் மற்றும் தங்குமிட வசதிகள் அனைத்தும் பிரதேச செயலாளர் மூலம் சரிவர சமர்க்கப்பட்டுள்ளது. ඉතින් ඔබතුමාලා ආව කාර්යය තම සර්ව ප්‍රකාරයෙන්ම සාර්ථක වෙන්න මම ප්‍රාර්ථනා කරනවා. இப்பொழுதும் தங்கியிருந்து எங்களுக்காக வருகை தந்திருக்கின்ற அவர்களுக்கு முதற்கண் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அதோட பிரதேச சபை தவிசாளர்களுக்கும் நன்றிகளை கூறிக்கொள்கிறேன். மற்றது எங்களுடைய கட்டளை தளபதி நேவி அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு போலீஸ் அதிகாரி அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் எங்களுடைய உதவிப்படைகளது இளைஞர்களோட தானும் சேர்ந்து ஒரு இளைஞராக இங்கே வந்திருக்கிற ஸ்டாஃப் அவர்களுக்கு நான் வரவேற்கணும், அவருக்கு நன்றியை கூறிக்கொள்கிறேன். அதோட எங்களுடைய இளைஞர் யுவதிகள் மற்றும் எங்களுடைய பெற்றார் அனைவருக்கும் இதை நாங்கள் மிக சிறப்பாக அனைவரும் சேர்ந்து ஒத்துழைப்போடு ஒரு டீமாக இதை நாங்கள் இந்த 6 டேஸையும் என்ஜாய் பண்ணுவோம் என்றதை கேட்டுக்கொண்டு முடிவுரை நான் එකතු කිරීමට හැකියාවක් තියෙනවා. අනිත් එක මේ කලින් කිව්වා වගේ මේ වතුර ප්‍රශ්නයක් තියෙනවා ඔක්කොටම. මේ ඉන්න කටියටත් උක තමයි මේ කැම්පීම මේ කට්ටිය ලෑස්ති කරලා තියෙනවා. අනිත් එක මේ බීච් එකකින් නාලා හොඳ වතුරකින් නාගන්න මේ කට්ටිය අදලා තියෙනවා. ඒක පොඩ්ඩක් බලාගන්න. අනිත් එක ටොයිලට් ප්‍රශ්න තියෙනවලු. ඒක පොඩ්ඩක් බලාගන්න. අනිත් එක මේ බෙනිෆිට් ඔක්කොටම ස්තුති කරනවා. இவ்வாறான நிகழ்வுகள் அனைத்தும் முடிவுற்றதும் கொழும்பிலிருந்து வருகை தந்த இளைஞர் யுவதிகள் நெடுந்தீவு இளைஞர் யுவதிகளிடம் கையளிக்கப்பட்டு இன்றையாம் இரவுக்காக அவர்கள் தங்கள் வீடுகளுக்கு இளைஞர் யுவதிகளை அழைத்து சென்றதை காணக்கூடிய மாதிரி இருக்குது. இதுவரைக்கும் முதலாம் நாள் நிகழ்வுகளை பார்த்தோம். நாளை 2ஆம் நாள் நிகழ்வு சந்திப்போம். இதுவரை இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். இனி வர வீடியோக்களையும் தொடர்ச்சியாக நீங்கள் பாருங்கள். நன்றி, வணக்கம்.